நான் வந்து இந்த பிஹெச்டி முடிச்சதே மெடிக்கல் அஸ்ட்ராலஜில தான். ஆனா இப்போ வந்து நியூமராலஜி, ஜெம் இதெல்லாம் நம்ம ஆரம்பத்துல இருந்து கேட்கக்கூடிய விஷயங்கள். மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வருமுன் காப்போம். ஒரு நோய் எப்ப வரும், எந்த நேரத்துக்கு வரும், எந்த உறுப்பை பாதிக்கும், அந்த உறுப்பு நல்லா இருக்குமா, செயல் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு கொடூரமான நோய்னா கேன்சரை சொல்லலாம். ஏன்னா நிறைய பேத்துக்கு அந்த தொந்தரவுகள். ஏன்னா முன்னாடி வந்து இந்த டயபெட்டிக் இன்சுலின் சுகர்னாலே ஒரு பெரிய இதுவா இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்டே கிடையாது. காமன் ஆகி போச்சுங்க. இப்போ இந்த என்னோட கிளையண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த இடத்துல இந்த கட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இது இந்த டைம்ல நீங்க வந்து டாக்டர் கிட்ட போங்க. சர்ஜரி பண்ணலாமா வேண்டாமா, அவங்களோட லைஃப் வந்து லாங்கிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, நீங்க டச் பண்ணீங்கன்னா நீங்க சர்வைவல் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிற முதற்கொண்டு நீங்க ஜோதிடத்துல சொல்லலாங்க. இது சின்ன விஷயம்னு கிடையாது. எல்லாத்துக்குமே முடி நிறைய கொட்டுது, சரி, அதுக்கு ஜோதிடம் தீர்வு இருக்கு. ஒரு பிசிஓஎஸ் பிரச்சனை, குழந்தையின்மை, மெயினா இன்ஃபர்டிலிட்டி. எத்தனையோ பேர் நான் ஒபிசா உடம்பு ரொம்ப பெருசா இருக்கேன், குண்டா இருக்கேன், நான் உடம்பு கம்மி பண்ணணும், அதுவும் ஜோதிடத்துல பண்ணலாம். எல்லாமே கிரகங்கள் பண்ணக்கூடிய மாயம்.